ரைட் பிள்ளைகள். இப்ப அடுத்த விஷயம் பாருங்க. அது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா உம் பாருங்க. முற்றத்தான் முதற்தேவி. முற்றத்தான் முதற்தேவின்னா அந்த முன்றிலை உடைய அந்த பரதன் சாரி தசரதண்ட மூத்த மனைவி முதன் முதன் தேவின்றது வந்து அவன் பட்டத்திராணி முதலாவது மனைவி அப்படின்றதாக சொல்றான். ரைட்டா? ஓகே. மூன்றுலகத்தையும் பாருங்க. மூன்றுலகு மீன்றானே முன்னீன்றானே பெற்றதாள் பெருஞ்செல்வம் யான் பிறந்தலால் உற்ற பெரியாள் என்றான் அப்படின்னு சொன்ன. அதாவது இவ யாரு அப்படின்ற மாதிரிதான் சொல்றான். அப்படின்னா இந்த மூணு உலகத்தையும் படைச்ச பிரம்மன முன்னே பிரம்மன் பிரம்மனை முன்னே தோற்றுவித்தவன். அதாவது இந்த இந்துக்கள்ல வந்து படைக்கும் கடவுள் அப்படின்ற ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க. அது யாருன்னா பிரம்மன் அப்படின்றதாக சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அப்ப இந்த பிரம்மனை முன்னுக்கு படைச்ச பிரம்மனையே படைச்ச திருமாலாகின்றது வந்து ராமன். அப்ப இந்த ஆஹ் அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மூன்றுலகத்தையும் படைச்ச பிரம்மனை படைக்கக்கூடிய எங்கடத்து திருமாலாகி இவளை பெற்றெடுத்தவள் தான் யாரு அப்படின்னா இந்த கோசலை. இவள் சொல்லிட்டு சொல்றாங்க. இவள் என்ன ஆவிருச்சுன்னா இவளுக்கு இவள் அவனை பெற்றதுனாலே அவளுக்கு வந்து நிறைய சிறப்புகள் கிடைச்சிருக்கும். இருந்தாலும் கூட நான் பிறந்ததுனால, அதாவது இந்த பரதன் பிறந்ததுனால வந்து அவளுக்கு அந்த செல்வங்கள் எல்லாம் இல்லாம போயிருச்சு அப்படின்றதாக சொல்றா. இந்த பாட்டு கொஞ்சம் விளங்காத மாதிரி இருக்கும். நான் இப்ப இன்னொரு தடவை சொல்றேன். இப்ப விளங்கி ரைட்டா? என்ன விஷயம் பாருங்க. அதாவது குகன் என்ன கேட்கிறான். குகன் வந்து இந்த கோசலையை வந்து யாருன்னு பரதன்னு கேட்கிறான். அவ இதை சொல்றாங்க பாருங்க. உறவினர்களும் தேவர்களும் வணங்கும்படி, அதாவது உறவினர்களும் தேவர்களும் வணங்கும்படி அதாவது பாருங்க, உறவினர்களும் தேவர்களும் வணங்கும்படியாக நின்ற கோசலையை குகன் வணங்கி நிற்கிறான் ஃபர்ஸ்ட்டுக்கு. அதாவது இந்த உறவினர்களும் தேவர்களும் வணங்கும்படியாக என்ன செய்யறா இருக்கிற ஒரு உருவம் தான் அந்த கோசலை. இவளை வணங்கி நின்று, அதாவது வணங்கி நின்றுட்டு கேட்கிறான். இந்த வெற்றி பொருந்திய மாலை அணிஞ்சிருக்கக்கூடிய பரதன்ட்ட கேட்கிறான். அதாவது வெற்றி பொருந்திய மாலை அணிஞ்சிருக்கக்கூடிய இந்த பரதன்ட்ட பார்த்து இவ யாரு அப்படின்றதாக கேட்கிறான். ரைட்டா? இங்க இருக்கக்கூடியவ யாருன்னு கேட்கக்குள்ள அந்த பரதன் சொல்றான், அரசர்கள் அனைவருக்கும் அதாவது நிறைய அரசர்கள் வந்து தங்கக்கூடிய, அதாவது வீற்றிருக்கக்கூடிய முன்றிலை உடைய தசரத மன்னன்ட பட்டத்து அரசி, அதாவது முதலாவது மனைவி அப்படின்றதாக சொல்லிட்டு இவை முதலாவது வந்து கோசலை பத்தி அறிமுகம் செய்யக்குள்ள என்ன சொல்றாங்க. அதாவது அதாவது பல அரசர்கள் வந்து தங்கக்கூடிய முன்றிலை உடைய தசரத மன்னன்ட முதலாவது பட்டத்து ராணி, அதாவது முதலாவது மனைவி அப்படின்றதாக சொல்லிட்டு இது முதலாவது சிறப்பு சொல்றாங்க. ரெண்டாவது சொல்றாங்க, இந்த மூணு உலகத்தையும் படிச்ச இந்த பிரம்மன் இருக்கிறாரே, இந்த பிரம்மனை தோற்றுவிச்ச இந்த ராமன், அதாவது திருமாண்டிங்கன்னு சொல்றது வந்து ராமன். ரைட்டா? அப்ப இந்த பிரம்மனை உருவாக்கின அந்த ராமனை பெற்றெடுத்தவள் தான் இந்த கோசலை அப்படின்னு ரெண்டாவது சிறப்பு சொல்றாங்க. மூணாவது சொல்றா, நான் பிறந்ததுனால, அப்ப இன்னைக்கு தசரதன் பிறந்ததுனால தானே தசரதனுக்கு நாடாள சொல்லி இவனுக்கு காடாள சொல்லி அவ கைகை கேட்கிறா. அப்ப யான் பிறந்ததுனால் நான் பிறந்ததுனால இந்த சிறப்பெல்லாம் இல்லாம போயிட்டு, அப்ப இந்த அரச செல்வத்தை வந்து ஆஹ் இழந்த பெருமைக்குரியவள் இவள் தான். அப்ப நான் பிறந்ததுனால அரச செல்வம் அதாவது அரச செல்வம், அதாவது அவன் ஆட்சி செஞ்சா அரசன் அம்மான்ற ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கும். அப்ப அந்த அரசன் அம்மான்ற அந்தஸ்தை இல்லாமாக்கின பெருமைக்குரியவள் இவள் தான். அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அப்படின்றதாக சொல்றாங்க. இது விளங்கிச்சா புள்ளையில உங்களுக்கு? சார் மேல ஆள் ஒருத்தர் சொல்லுங்க சார். நல்ல வேலை விலங்கலன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு இதுக்கு மேல அது அந்த பாட்டை விளங்க தெரியல. ரைட். மேலாவில் ஒருத்தர் சொல்றேன், இன்னொரு தடவை கேட்டுக்கோ. ரைட். முதலாவது வந்து என்ன என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பரதன் வந்து குகண்ட அந்த படகுல ஏறுறா. அதுல வந்து கோசலை, சுமித்திரை, கைகை மூணு பேருமே ஏறுறாங்க. அப்ப முதலாவது குகன் யாரு பாக்குறான்னா கோசலையை பார்த்துட்டான். கோசலையை பார்த்துட்டு கேட்கிறான், இவங்க யாருன்னு கேட்கறதுக்காக சொல்றான். முதலாவது வந்து கோசலையிட இந்த சிறப்பு சொல்றாங்க. அதாவது தேவர்கள்ன்றது வந்து நாங்க மலக்குன்னு சொல்லுவோமே, அதுகள் தான் நாங்க சொல்லுவோம். அவங்க தேவர்கள்னு சொல்லுவாங்க. அந்த தேவர்களும் சுற்றத்தாரும் உறவினர்களும் வணங்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய இவள் யாரு அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறா? வெற்றி பொருந்திய மாலை அணிஞ்சிருக்கக்கூடிய யாருக்கிட்ட? பரதன்ட்டு கேட்கிறா. இவ யாரு அப்படின்றதா கேட்கிறா. அவ யாருன்னு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அப்ப அந்த பரதன் சொல்றான், அந்த வெற்றி மாலையை பொருந்தி இருக்கக்கூடிய, அதாவது போட்டிருக்கக்கூடிய அந்த பரதன் சொல்றான், இவள் தான் அந்த முன்றில்னா பல அரசர்கள் வந்து வீற்றிருக்கக்கூடிய முன்றிலை கொண்ட தசரதண்ட பட்டத்து ராணி, அதாவது முதலாவது மனைவி அப்படின்றதாக சொல்றான். முதலாவது சிறப்பு சொல்றான். ரெண்டாவது சிறப்பு சொல்றா,
அதாவது இந்த உலகத்தை படைச்ச பிரம்மனை, இந்த மூன்று உலகங்களையும், அதாவது வானுலகம், மண்ணுலகம், ஆஹ் ஓ வான், மண், ஓ இன்னொரு உலகம் இருக்கு ரைட்டா. இந்த மூன்று உலகத்தையும் படைச்ச ஆஹ் யாரு படைச்சுன்னு சொன்னேன்? பிரம்மன். அப்ப இந்த பிரம்மனை கூட தோற்றுவிச்ச பிரம்மனையே இவர் தான் படைச்சாரு. அப்ப பிரம்மனை படைச்ச திருமாலாகிய, அப்ப பிரம்மனை படைச்ச திருமான்றது இந்த ராமன் சொல். திருமாலாகிய அவள்ட அம்மா, திருமால்ட அம்மா. ஆனா இவ என்னத்தை இழந்துட்டான்டா? இவ வந்து அரச செல்வத்தை பெற்றிருக்கணும். நான் பிறந்ததுனால இவ அந்த அரச செல்வத்தை, அதாவது அந்த அரச செல்வத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பை இழந்துட்டா அப்படின்றதாக வந்து கோசலையுடைய சிறப்பு சொல்றதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. விளங்கிச்சா? தூங்க தூங்க வச்சுட்டேனா? விளங்குச்சு சார். மத்தவங்க சொல்லுங்க. விளங்கிச்சு சார். எங்க அப்ப சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒரு ஆள். விளங்கினா டக்குன்னு சொல்லுங்க ஒரு ஆள். ரைட், எப்படியும் சொல்ல மாட்டேன்னு தெரியும். ரைட்டு, கேள்வி கேட்கிறேன், கேள்விக்கான பதில் ஏதாவது சொல்லு. ரைட்டா, ஓகே. முதலாவது இதுல இந்த சுற்றத்தார், தேவர் எல்லாம் தொழும்படியான ஒரு பெருமையுடையவளாக இருக்கிறவள் யார சொல்றாங்க இதுல? கோசலை. கோசலைய சொல்றாங்க. ரைட். கொற்றத்தார் குரசில் அப்படின்னு யார இங்க சொல்றாங்க? கொற்றத்தார் குரசில் அப்படின்னு பரதனை தான் சொல்றாங்க. அதாவது வெற்றி பொருந்திய மாலையை அணிஞ்சிருக்கக்கூடியவன் அப்படின்றதாக சொல்றாங்க. கொற்றத்தால் குரசின்றது வந்து பரதனை சொல்றாங்க. ரைட்டா. கோக்கள் வைக்கும் முற்றத்தான், கோக்கள் வைகும் முற்றத்தான், அதாவது கோக்கள் மன்னர்கள் வந்து வீற்றிருக்கக்கூடிய முன்றிலை உடையவன் அப்படின்னு யார சொல்லியிருக்கிறாங்க இங்க? சொல்லியிருக்கிறாங்க. ரைட். பாடல்ல வந்து தேவி அப்படின்ற ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. முதல் தேவின்ற யாருக்கு சொல்லியிருக்காங்கடா? யாருக்கு சொல்லியிருக்காங்க? கோசலைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ரைட், குட். அடுத்த கேள்வி வேற எப்படி கேள்வி வரலாம்? இந்த மூன்று உலகத்தையும் படிச்சதாக யார சொல்றாங்க? பிரம்மன். வெரி குட். அப்ப அது பிரம்மனுக்கு முன் பிரம்மனையே தோற்றுவிச்சவனாக யாரு நாங்க சொல்றீங்க? ராமன். ராமனுக்கு வேற என்ன பேர் சொல்றோம் நாங்க இங்க? திருமால் அப்படின்றதாக நாங்க சொல்றோம். கொற்றத்தால் குரசில் அப்படின்றதுக்கு என்ன பொருள்? கொற்றத்தார் குரசில் வெற்றி மாலையை சூடிய பரதன். ரைட், வெற்றி மாலையை சூடிய பரதன். ரைட், வெரி குட். ரைட், இப்ப சொல்லுங்க எனக்கு, இந்த கோசலையிட சிறப்புகள் எப்படி சொல்லியிருக்கிறாங்க? நான் சொல்லி தந்த மாதிரி சொல்லுங்க. கோசலையிட சிறப்பு இந்த பாடலில் வெளிப்படுமாற்றை விளக்குக அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? உறவினர்களும் தேவர்களும் வணங்கும்படியா இருக்கிற கோசலைய பார்த்து. ஓகே, வெரி குட். அது முதலாவது சிறப்பு. வெரி குட். ரெண்டாவது, இந்த மூன்று சொல்லுங்க. மனைவி தசரதன் மனைவி. வெரி குட். ரெண்டாவது. மூணாவது, பிரம்மனை முன்றே திருமால மகனா பெற்ற. வெரி குட், வெரி குட். நல்ல பிள்ளையா. ரைட். அப்ப இது மாதிரியான சிறப்புகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? கோசலைக்கான சிறப்புகளாக நாங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த பிள்ளைகள் விளங்கிச்சு அவங்களுக்கு? ரைட். விளங்காட்டி கொஞ்சம் கேளுங்க எனக்கு. நான் வந்து ரெடி ஆகிட்டு வரல, இப்ப ரெடியாகி படிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிங்க. ரைட்டா? ஓகே. அடுத்த பாட்டுக்கு போறேன். மூணாவது பாட்டு. ரைட். இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு யார் அறிமுகம் செஞ்சா? அதாவது குகனுக்கு வந்து கோசலையை அறிமுகம் செஞ்சா. அப்ப இப்ப கோசலைக்கு வந்து
குகன் அறிமுகம் செய்யறது. குகனை வந்து ரைட், இப்ப 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க தெரியும். முதலாவது வந்து கோசலைண்டா யாருன்னு குகனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப குகன்டா யாருன்னு கோசலைக்கு அறிமுகம் செய்யற வேலையை தான் யாரு செய்ய போறா? இப்ப பரதன் செய்ய போறாரு. அப்ப அடுத்தது பாருங்க. ஆஹ் என்றலுமே அடியின் மிசை. அடியின் மிசைன்னா என்னடா? திருவடிகள். திருவடிகள்ன்றத பாத அடிகள் இருக்குது, அந்த பாத அடிகளோட மேல அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்தது நெடிது. நெடிதுன்ற என்ன அர்த்தம்னா நீண்ட. நெடிது, நெடியன்னு சொல்லுவோமே, நீண்ட அப்படின்றதாக அர்த்தம் நெடிது அப்படின்றது. வீழ்ந்து அழுவானை இவன் யார் என்று கன்று பிரி கராவின் துயருடைய. கன்று பிரி கராவின் துயருடைய. கராண்டா என்னம்மா இதுல? கன்று சரி பிரி கரா. காராம் பசு. காராபசுன்னா என்னம்மா அது? பால் தராத பசுவா? காராபசுனா இல்ல, அதாவது பால் தாய் பசு நாங்க சொல்லுவோம் காரா பசுன்னு. ரைட்டா? அதாவது கன்றை ஈனக்கூடிய பசுக்கு தான் நாங்க சொல்லுவோம் காரா பசுன்னு சொல்லுவோம். ரைட்டா? ரைட். இவருடைய வேங்கல்ல. சரி, அந்த ஸ்கிரீனை கொஞ்சம் மாத்துங்க. சரி, மத்த பாட்டு. சாரி, வெயிட் பண்ணுங்க. சரி, புக் இல்ல என்கிட்ட. சாரி, நான் அதை கொஞ்சம் மறந்துட்டேன். சரி, பரவாயில்ல. ரைட், ஓகேம்மா. அடுத்தது பாருங்க. காரா பசு துயருடைய கொடிவினவ கழல் கால் மைந்தன். கழல் கால். கழல்டா என்ன பிள்ளை? கழல். கழல்டா கண்டிருக்கிறீங்களா? பாய்ஸ் கையில ஒரு காப்பு மாய் போட்டு சுத்துவீங்க. வீர அதாவது கழல். அதுதான் பாய்ஸ் வந்து இந்த கையில காப்பு மாய் போடுவாங்க, கண்டிருக்கிறீங்களா பிள்ளைகள்? வெள்ளை கலர். வெள்ளை கலர்ல சில்வர் கலர் மாய் போடுவீங்க நீங்க. அது மாதிரி முந்தி நீங்க படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கால்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதே மாதிரி தான், அதே வளையம் மாதிரி உண்டு. ஆனா ஒட்டி இருக்காது, அது சும்மா பிரிச்சு போடுற மாதிரி. படங்கள்ல இந்த அரசர்கள் காணுக்குள்ள கண்டிருப்பீங்களா? இந்த ஆம்பளை எல்லாம் சும்மா ரவுண்ட் ரவுண்டா ஒட்டி வச்சிருப்பாங்க, ஒரு வளையம் மாதிரி. அதைத்தான் நாங்க சொல்லுவோம் கழல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? கழல்னா அதை வந்து ஒருத்தர் வீரத்தை வெளிப்படுத்துறதுக்காக அணியக்கூடிய ஒரு ஆபரணம் கழல் அப்படின்றதாக சொல்லுவோம். ரைட்டா? அப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? கழல் கால் மைந்தன் என் துணைவன் ராகவனுக்கும் இலக்குவனுக்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான் என்று. மூத்தான் என்று அதாவது மூத்தான் என்று அணைய திருநெடும் தோல் குகன். திருன்றது வந்து அழகுக்கு சொல்ற சொல். திரு. திருன்றது வந்து அழகுன்றதுக்கான ஒத்த கருத்து சொல்லுவோம். ரைட்டா? என்பான் இந்நின்ற குரசில் என்றான். அதாவது இந்த குரசில்ன்றது வந்து தலைவன் அப்படின்றதுக்காக நாங்க சொல்றோம். ரைட்டா? அப்ப அவ பரதன் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்லிட்டான்? இவள் தான், இது கோசலைன்றா, இவர் யாரு அப்படின்னு சொன்னதுக்கு போறோம். இப்ப குகன் இந்த கோசலை கேட்கிறான். அதாவது கோசலையை பத்தி இவன் சொன்னதுக்கு ஒரு யாருடைய அம்மான்னு சொல்றாங்க? ராமன் மேல குகனுக்கு வந்து அப்படி ஒரு இறக்கம். அந்த காட்டுல ராமனுக்கு வந்து காவல் காத்ததே இந்த குகன் தான். ரைட்டா? அப்ப இந்த குகனுக்கு வந்து ராமன் மேல அப்படி ஒரு இறக்கம். அப்ப நாங்க எங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒருத்தரோட உம்மா அப்பானாலும் நாங்க என்ன செய்வோம்? அவங்களோட இறக்கப்படும். அது மாதிரி என்ன செஞ்சிடான்னா, கோசலையை பத்தி இந்த குகன்கிட்ட பரதன் சொன்னதுக்கு போற என்ன செஞ்சிட்டான்னா, குகன் வந்து டக்குன்னு போயிட்டு காலில் விழுந்துட்டான். திருவடிகள்ல, அதாவது திருவடிகள்ல போய் என்ன செஞ்சுட்டான்? விழுந்துட்டான். திருவடிகள்ல வந்து மிச்ச நேரம் விழுந்து கிடக்குறான். விழுந்து கிடக்கின்ற இந்த குகனை பார்த்து, ரைட்டா, கன்ற பிரிஞ்சு காராம் பசு. கன்று, அதாவது தன்னை கன்றை பிரிஞ்சு ஒரு பால் கறக்கக்கூடிய ஒரு பசு எவ்வளவு கஷ்டப்படுமோ, எவ்வளவு துயரமாக இருக்குமோ. தன்னை பால் குடிக்கக்கூடிய பசுவை பிரிச்சுட்டாங்க, கன்றை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பசு எவ்வளவு கவலைப்படுமோ, அது போல கவலையை உடையவளான கோசலை. விளங்குதா? அது மாதிரி அந்த ஒரு பசுவை, ஒரு கன்றை பிரிஞ்ச ஒரு பசு எவ்வளவு இறக்கமாக தன் கன்றை தேடுமோ, அது போல கவலையாக இருக்கக்கூடிய அந்த கோசலை வந்து இது யாரு அப்படின்னு கேட்க. அப்ப அதுக்கு பிறகு வீரக்கழல் அணிந்த பரதன். வீரக்கழல் அணிந்த, நான் சொன்னேன் அந்த வீரத்தை வெளிப்படுத்துறத கழல்னா காலில் ஒரு வளையம் மாதிரி போடுவாங்க. வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு போட்டோ குறைக்க அனுப்புறேன். ரைட்டா? வீரக்கழல் அது மாதிரி வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த கழல்னா அந்த காப்புன்னு சொல்லுவாங்க. அந்த காப்பை அணிந்திருக்கக்கூடிய பரதன் சொல்றான், இந்த ஆண்மகன் யாரு அப்படின்டா? இந்த ஆண்மகன் யாரு அப்படின்னா, ராமனுக்கு இனிய சகோதரன். ராமன் ஒரு நல்ல ஒரு சகோதரன். ரைட்டா? இலக்குவனனுக்கும் சத்துருக்கனுக்கும் எனக்கும் அண்ணன்.
அப்ப எப்படி சொல்றாங்க பாருங்க. அந்த தசரதண்ட அந்த 3 மனைவிக்கும் சேர்த்து 4 பேர் தான், ரைட்டா? ஆனா பஞ்ச பாண்டவர்கள்னு நினைக்கிறேன். பஞ்ச பாண்டவர்கள் இல்லாட்டி இவங்களுக்கு நல்ல 5 பேரையும் சேர்த்து ஒரு பேர் இருக்குமா? அந்த பேர் என்ன, யாருக்காவது நினைவு இருக்கா? இவங்க 5 பேருக்கு சேர்த்து சொல்ற ஒரு பேர் உண்டு, பஞ்ச பாண்டவர்கள்னு நினைக்கிறேன். ரைட். அப்ப பஞ்ச பாண்டவர்கள் இவங்க 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன செஞ்சு கொள்வாங்கன்னா, 4 பேர் தான் இருக்கிறதோட சேர்த்து இந்த குகனையும் தன்னை சகோதரனாக சேர்த்துக் கொள்வாங்க. அந்த பாட்டு தான் இந்த பாட்டு, ரைட்டா? அத சொல்றாங்க பாருங்க. இந்த ஆண்மகன் யாரு அப்படின்னா, எங்கட ராமன் இருக்கிறார் தானே, ராமன்ட நல்ல ஒரு சகோதரன், ராமன்ட ஒரு சகோதரன். அப்ப அது சொல்லிட்டு சொல்றான், ரைட்டா? இவன் சகோதரன். இலக்குவனனுக்கும் சத்துருக்கனுக்கும் எனக்கும் அண்ணன், இலக்குவனனுக்கும் சத்துருக்கனுக்கும் எனக்கும் அண்ணன் அப்படின்றதாக சொல்லியிருக்கான். அதாவது இலக்குவனனும் சத்துருக்கனும் யாருண்டா, இவன் தம்பி, பரதண்ட தம்பி 2 பேர், ரைட்டா? இதுல சுமித்ரையோட ஒரு மகன் இருக்கிறான், மற்றது ராமன்ட இன்னொரு தம்பி இருக்கிறான், ரைட்டா? அப்ப யார் யார் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது மொத்தம் 5 பேர். அதுல முதலாவது ராமன், 2வது பரதன், 3வது சத்துருக்கன், 4வது இலக்குவனன். இந்த 4 பேருக்கும் அண்ணன் அப்படின்றதாக சொல்ற யார, முதலாவது ராமனுக்கு தம்பி. எங்க 3 பேர்த்துக்கும் அண்ணனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் யாருண்டா, இந்த குகன் அப்படின்றதாக அடையாளப்படுத்துறாங்க, ரைட்டா? மலை போன்ற வலிமையான பெரிய தோள்களை கொண்டவன் குகன் எனும் பெயருடையவன் இவன் தான். விளங்குதா? மலையை போல, மலை போலன்றது அந்த பெரிய மலைகளை போல நல்ல வலிமையான பெரிய தோள்கள், இப்ப நல்ல வீரமான ஒருத்தன்றதை சொல்றதுக்காக தான் நீங்க யூஸ் பண்ற, ரைட்டா? இப்ப அந்த மலையை போல பெரிய தோள்களை உடையவன் தான் யாரு அப்படின்னா, இந்த குகன் என்ற பெயரை உடையவன் அப்படின்றதாக சொல்றாங்க, ரைட்? அந்த பாடல் தொடர்ச்சியா இந்த பாடல நீங்க யோசிங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். நல்லா யோசிங்க, என்ன பாட்டுல சொல்லியிருக்கீங்களா? அப்ப கோசலையை பார்த்து, கோசலை கிட்ட குகன்ட்ட சொல்றாங்க, இந்த கோசலை இவள் தான் யார்கிட்ட, தசரதண்ட மனைவி, தசரதண்ட மூத்த மனைவி, ராமனை பெற்றெடுத்தவள், பிரம்மனை ஈன்றெடுத்த, இந்த பிரம்மனை கூட தோற்றுவிச்ச அந்த திருமாலான அந்த ராமனை பெற்றெடுத்தவள் அப்படின்னு எல்லாம் கோசலையை பத்தி பெருமை பேசி அதை தொடர்ந்து சொன்னதுக்கு போறோம். இவன் அந்த கவலையில என்ன செஞ்சிட்டான், கோசலையோட காலில் யார் விழுந்தா, இந்த குகன் விழுந்துட்டான். குகன் விழுந்ததுக்கு அப்புறம் சொல்றான், அப்புறம் குகன் விழுந்துட்டு சொல்றான், அதுக்கு அப்புறம் கோசலை காலில் வச்சு நேரம் நீ விழுந்திருக்கிறது பார்க்கக்குள்ள பரதன்ட்டு அந்த வீர கல்லை அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த பரதனை பார்த்து கேட்கிறா, ஏ பரதா, இது யாரு அப்படின்றதா கேட்கக்கூடாது. சொல்றான், இவன் யாருண்டா, என்னோட ராமன் இருக்கிறாரே, இந்த ராமனுக்கு ஒரு நல்ல சகோதரன், ராமனுக்கு நல்ல ஒரு சகோதரன், எனக்கும் என் தம்பி லக்குவனனுக்கும் என் தம்பி மற்ற சத்துருக்கனுக்கும் அண்ணன். அப்ப எங்க 3 பேர்த்துக்கும் அண்ணே, ராமனுக்கு தம்பி அப்படின்றதாக சொல்றான். இவன் யாருண்டா, குகன் என்ற பேரையுடைய வலிமையான தோள்களை உடையவன் தான் இந்த குகன் அப்படின்றதாக குகனை சொல்றாங்க. அப்படியாக தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. Did you all understand புயல்? விளங்கிச்சா உங்களுக்கு? தூங்கிட்டீங்களா? இல்லே, எங்க பாப்போம் எல்லாம் ஈக்கிறாங்களாண்டு. மரலியான்ற பேர்ல ஈக்கிறது எங்கட யாரு, ஆயிஷா. ஆயிஷா, ரைட், ஓகே. மாஹிர் ஈக்கிறீங்களா? தூங்கிட்டியாடா? இல்ல சார். ஈக்கிறான், ரைட். அசீஸ் தூங்கிட்டானோ? ரெக்கார்டிங் போட்டு வச்சுட்டு சொல்ல தெரியல. துஷாந்த், நீ இருக்கிறீங்களா? ஈக்கிறேன் சார். ரிஸ்லா? நிக்கிறேன். மற்றது எங்க நஹ்மா இருக்குது. நஹ்மா இருக்கிறீங்களா? ஓ சார். ரைட், வெரி குட், ஓகே. விளங்கிச்சா பிள்ளைகள் எல்லாத்துக்கும்? 3வது பாடல் விளங்கிச்சா? ஓ சார். யாருக்காவது கேட்டா சொல்ல மாட்டீங்களா? எப்படியும் தூக்க முடிஞ்சுகள் இப்ப எப்படியுமே சொல்ல மாட்டீங்க. இல்ல, சொல்ல மாட்டீங்களா? வெரி குட். கேள்வி அதுக்கும் கேட்போமே, நான் இல்லாட்டி தூங்கிடுவீங்களே. ரைட், இதுல என்ன கேட்டிருக்கு? ரைட், இதுல பரதனை பத்தி என்ன பெருமை சொல்லியிருக்கு? பரதண்ட பெருமைன்னு சொல்லுங்க. பரதனை பத்தி என்ன பெருமை சொல்லியிருக்குது? வீர கலல் அணிந்த கலலுடைய பரதன். வெரி குட், வெரி குட். குகனை பத்தி என்ன சொல்லியிருக்குது? குகன்டா யாருன்னு சொல்லியிருக்கி? மலை போன்ற நீண்ட அழகிய தோள்களை உடையவன்.
பலமான மலை போனா தோள்களை உடைய. ஓகே, வெரி குட். வேற வேற ராவகண்ட இனிய தோழனும் இலக்குமணனுக்கும் சத்துருக்கனுக்கும் தம்பி. ஓகே. அண்ணனும். மத்த 3 பேர் யாரு? இலக்குமணனுக்கும் சத்துருக்கனுக்கும் பரதண்டை மன்னன். ரைட், வெரி குட், வெரி குட். நல்ல புள்ளியல். ரைட். வேற என்ன கேள்வி வரலாம்? கோசலை. கோசலை இருக்கிறாள்னா கோசலை பத்தி என்ன சொல்லியிருக்கி? கோசலை இல்ல ஒன்னும் சொல்லி இல்லைனா. இருக்கி. கோசலை பெருமை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்கி. என்ன கன்றை சொல்லியிருக்காங்க? பிரிந்த தஞ்சை பிரிந்த வெரி குட். ஒரு கன்றை பிரிந்த காராம் பசு, அந்த வேர்டை நீங்க யூஸ் பண்ணுங்க. சரியா? நீங்க தாயை பிரிந்த ஒரு பசுன்ற போடுறதை விட காராம் பசு அப்படின்னு போடக்குள்ள உங்களுக்கு அந்த விட வந்து கொஞ்சம் பெருமதியா இருக்கும். அப்ப தாயை பிரிந்த அந்த காராம் பசு போன்றவள் போன்று தவிக்கக்கூடியவளாக யார சொல்றாங்க? கோசலையே சொல்றாங்க. வெரி குட். ரைட். அப்ப எனக்கு அடுத்த பாட்டு பாப்போமா? அந்த பாட்டு உங்களுக்கு விளங்கி இருக்கி. ரைட்டா? விளங்கி இருக்கீங்க நான் நினைக்கிறேன். ரைட், ஓகே. ரைட், பாருங்க. நைவீர் அலீர் மைந்தீர் இனி துயரால் நாடு இறந்து காடு நோக்கி மெய்வீரர் பெயர்ந்ததுவும் நலம் ஆயிற்று ஆமன்றே விலங்கல் தின்தோள் கைவீரக் களிறு அணைய காலை இவன் தன்னோடும் கலந்து நீவீர் ஐவீரும் ஒருவீராய் அகலிடத்தை நெடுங்காலம் அளித்தீர் என்றாள். பாருங்க, இதுல நைவீர் அப்படின்னா என்னன்னா வருந்தாதீங்க. நைவீர்ன்றது வருந்தாதீங்க அப்படின்றதா சொல்றது. ரைட்டா? அதே பாருங்க, நாடு இறந்து அப்படின்னா நாட்டை விட்டுட்டு போறது பத்தி சொல்றாங்க. ரைட்டா? பெயர்ந்ததுன்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, பெயர்ந்து போறது. ரைட்டா? அடுத்தது விலங்கல்னா என்னன்னு தெரியுமா பிள்ளைகள்? மலையா? வெரி குட். மலைகளுக்கு தான் நாங்க விலங்கல்னு சொல்றோம். ரைட்டா? அடுத்தது விலங்கல். தீன்தோள் அப்படின்னா திண்மையான தோல். தின்ன்றது வந்து வலிமைக்கு சொல்றது. நல்ல கனமான தோல், வலிமையான தோல்ன்றது தீன் தோல் அப்படின்றதாக நாங்க சொல்றோம். ரைட்டா? கைவீரம். கையலால் வீரச் செயல் செய்யும். கையால வந்து வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய யானை. அதை பாருங்க, கைவீர களிறுன்றது வந்து யானைக்கு தான் சொல்லுவோமேனா. அப்ப கைவீர களிறு கையால் வந்து வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அப்படின்றதாக நாங்க சொல்லுவோம். கைவீர களிறு. ஒரு வீராய் அப்படின்னா ஒரு வீராய்னா எல்லாம் ஒன்றுபட்டவங்களா, ஒன்றாக கலந்தவங்களாகன்னு சொல்றோம். ரைட்டா? அகல் இடம்டா வந்து என்னண்டா அகன்ற உலகம் அப்படின்றதாக சொல்லும். அகல் இடம்ன்றது என்ன? அகன்ற உலகம் அப்படின்றதாக நாங்க சொல்லும். ரைட். இப்ப பொருள் பாருங்க பிள்ளைகள். அப்ப இப்ப கோசலை முதலாவது பாடல் சந்தர்ப்பம் என்ன ஞாபகம் இருக்கா? ஓ சார். முதலாவது பாடல் சந்தர்ப்பம் கேட்ட என்ன சந்தர்ப்பம் அது? படகுல ஏறுற டைம். ஒழுங்கா சொல்லணும். பரதன் நாவாயில் ஏறும் சந்தர்ப்பம் அல்லது பரதன் படகில் ஏறும் சந்தர்ப்பம். ரைட். இரண்டாவது பாடலுக்கான சந்தர்ப்பம் சொல்லுங்க. கோசலையை அறிமுகம் படுத்துறது குகன். யாரு அறிமுகப்படுத்துறா? பரதன். அதெல்லாம் முழுசா எழுதணும். தெரிஞ்ச விட பரதன் கோசலைக்கு குகனை அறிமுகம் செய்தார். ரைட். அடுத்தது இல்ல குகன் நான் மாத்தி சொல்லிட்டேன் தானே. ரெண்டாவது பாடல் சொல்றது வந்து குகனுக்கு பரதன் கோசலையை அறிமுகம் செய்தான். மூன்றாவது தான்
கோசலைக்கு குகனை பரதன் அறிமுகம் செய்தார். 4வது பாடல என்ன அர்த்தம்? 4வது பாடல சந்தர்ப்பம் கோசலை வாழ்த்துரை. கோசலை அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து நிக்கும்படி வாழ்த்துரை சொல்ற ஒரு சந்தர்ப்பம். வெரி குட். ரைட். பாருங்க, கோசலை தனது பிள்ளைகளை பார்த்து, கோசலை வந்து தனது பிள்ளைகளை பார்த்து, யார் யார் பிள்ளைகள் ஈக்கிறாங்க இன்னைக்கு? இலக்குவனனும் ராமனும் அங்கனே இல்ல. இலக்குவனன் ராமன் எங்க இருக்கிறாங்க? காட்டுல இருக்கிறாங்க. அங்கனைக்கு அப்ப யார் யார் இருக்கிறா? தசரதனும் சத்துருக்கனும் இருக்கிறாங்க. தசரதன், சத்துருக்கன், 3வது மகன் யார் இப்ப? குகன். குகனையும் மகனாக சொல்றாங்க. அப்ப இந்த கோசலை வந்து தன் பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க, புதல்வர்களே, பிள்ளைகளே, நீங்கள் இனியும் துன்பத்தால் வருந்தாமல் இருப்பீர்களாக. நீங்க இதுக்கு போறோம் என்ன செய்யாதீங்க, துன்பத்தால கவலையால வாடாதீங்க. உண்மையான வீரர்களாகிய ராம லக்குவனர்கள் நாட்டினை துறந்து காட்டினை நோக்கி சென்றதும் நன்மையாகி விட்டதல்லவா? ஆம், குகனை சகோதரனாக பெற்றமையால். எனவே மலை போன்ற வலிமையான தோள்களையும் தன் துதுக்கியால் வீரச் செயல்களை புரிகின்ற ஆண் யானை ஒத்த ஆண்மகனாகிய இந்த குகனோடு ஒன்றுபட்டு நீங்கள் ஐவரும் அகன்ற இந்த நிலவுலகை நீண்ட காலம் ஆட்சி செய்வீர்களாக என்றாள். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாண்டு. அப்ப வாழ்த்துரை சொல்றது முதலாவது எப்படி சொல்றான்டா, நீங்க இதுக்கு போற கவலையே படாதீங்க. என்ன செய்யாதீங்க? நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. ஏண்டா, அதாவது நாட்டை துறந்து, நாட்டை ஆட்சி செய்யாம நாட்டை துறந்துட்டு காட்டுக்கு போன வீரர்களான, நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு போன வீரர்களான யார் யாரு? ராமனும் லக்குவனனும் நாட்டை விட்டு போனது ஒரு வகையில நல்லதா தான் போச்சு, ஒரு வகையில நல்லதா போயிருச்சு. ஏன்னு சொன்னா, இந்த குகன் அவன் காட்டுக்கு வராம இருந்திருந்தா இந்த குகனை வந்து நீங்க சகோதரனாக பெற்றிருக்க மாட்டீங்க. அதாவது இந்த குகன் எப்படிப்பட்டவன் என்றால், அதாவது மலை போன்ற வலிமை, ஒரு மலை எவ்வளவு வலிமை இருக்கும், மலை அளவுக்கு கனமான வலிமை உடையவனாக இந்த குகனை சொல்றாங்க. மலை போன்ற வலிமையுடைய தோள்கள், இந்த தோள்கள் எப்படி இருக்கு? ஒரு மலை போன்ற வலிமையான தோள்களை உடையவனும் தன் துதிக்கையால் வீரச் செயல்களை செய்யக்கூடிய யானை போன்ற பலம் உடையவனும். விளங்குதா? அதாவது ஒரு தன் துதிக்கையை பாருங்க, யானைக்கு கம்பெல்லாம் தூக்கு கொடுப்பாங்க, அது என்னத்துல தூக்கும்? அதுல துதிக்கையால தான் தூக்கும். அப்ப தண்ட துதிக்கையால வீரசாகசம் செய்யக்கூடிய அந்த யானையை ஒத்த ஆண்மகனாகிய, அந்த யானையை ஒத்த ஆண்மகனாகிய யாரு? இந்த யானையை ஒத்த அந்த ஆண்மகனாகிய இந்த குகனோடு ஒன்றுபட்டு வாழுங்க. ஒன்றுபட்டு ஐவரும் சேர்ந்து இந்த இந்த உலகத்தை என்ன செய்யுங்க? ஆட்சி செய்யுங்க அப்படின்றதாக சொல்றாங்க. இந்த உலகத்தை ஃபுல்லா நீங்க என்ன செய்யுங்க? நீங்க 5 பேரும் சேர்ந்து ஆட்சி செய்யுங்க அப்படின்றதாக சொல்றாங்க. விளங்கிச்சா புள்ளையல்? இந்த கதை, இந்த பாட்டு விளங்கிச்சா? சரி, இன்னொரு தடவை. ரைட். பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இப்ப கோசலை வந்து அந்த சத்துருக்கன் இருக்கானான்னு தெரியா, புள்ளையில பார்த்து சொல்றாங்க, சத்துருக்கன் நாட்டுல இருந்தானா இல்லாட்டி வந்தானான்ற இந்த கதையில சொல்லில, எனக்கு அதுவும் ஞாபகம் இல்லை. ரைட்டா? ரைட். அப்ப இங்க இருக்கிறது பரதனும் குகனையும் பார்த்து சொல்றேன்னு யோசிச்சுக்கோங்களேன். சத்துருக்கனை பத்தி இல்ல தானே. அவ கோசலை சொல்றா யாரை பார்த்து? அதாவது எங்கட பரதனையும் குகனையும் பார்த்து சொல்றா. என்ன சொல்றா? அதாவது புதல்வர்களே, பிள்ளைகளை நீங்க என்ன செய்யாதீங்க, இதுக்கு போறவும் துன்பப்படாதீங்க, கவலைப்படாம இருங்க. ஏண்டா, உண்மையான வீரர்களான நல்ல மெய் வீரர்கள்னா மெயினா உண்மை. அப்ப உண்மையான வீரர்களான ராமனும் லக்குவனும் என்ன செஞ்சுட்டாங்க? நாட்டை துறந்துட்டு, நாட்டுல ஆட்சி செய்ய தேவையில்லை, எனக்கு நாடு தேவையில்ல அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க? காட்டுக்கு வந்தாங்க. இந்த காட்டுக்கு வந்தது ஒரு வகையில் என்னவா போச்சு? நல்லதா போச்சு. காட்டுக்கு வந்து என்ன செஞ்சு ஒரு வகையில் நல்லதா போச்சு அப்படின்றதாக சொல்லிட்டு சொல்றாங்க. ஏண்டா, இந்த குகன் என்ற ஒரு சகோதரன் கிடைக்காம போயிருப்பான். இப்ப இவங்க வந்ததுனாலதான் என்ன செஞ்சு இப்படி ஒரு குகன்ற ஒரு சகோதரன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறான். இந்த குகன் எப்படிப்பட்டவன்னா, இந்த மலைகளை ஒத்த பலமான தோள்களையுடையவன். ஒரு மலை எவ்வளவு ஒரு பலம் இருக்குமோ அந்த அளவுக்கு தோள்களையுடையவன் தான் இந்த குகன் அப்படின்றதாக சொல்றான். அதோட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அதாவது ஒரு யானை துதிக்கையால தன் வீரசாகசங்களை வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஆண் யானையை ஒத்த பலம் மிக்க இந்த குகனை வந்து நீங்க சகோதரர்களாக பெற்றிருக்கிறீங்க. நீங்க எல்லாம் செய்யுங்க, இது வரைக்கும் 4 பேர், இப்ப 5 பேராக சேர்ந்து இந்த நில உலகத்தை ஆட்சி செய்யுங்க அப்படின்றதாக என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அப்ப இவ்வளவுதான் இந்த பாட்டு. விளங்கிச்சு ஆயிஷா? ரைட். அப்ப கேள்வி கேட்போமே, இல்லாட்டி தூங்கிடுவாங்க, தூக்க முஞ்சிகள் தானே. ரைட். முதலாவது கேள்வி கேட்போம். இந்த மெய் வீரர் யார சொல்றாங்க பிள்ளைகள்? ராமனையும்
ரைட், ராமனையும் இலக்குவனையும். வெரி குட். விலங்கல் அப்படின்றது என்னது சொல்லிட்டு தந்தேன்? விலங்கல் என்னன்னு சொல்லிட்டு தந்தேன்? மலை. கடந்து. இல்ல, மலைகளுக்கு தான் விலங்கல்னு சொல்றேன். ரைட், ஓகே. கைவீரக்களிறு அப்படின்னா கை வீரக்களிறு சொல்லுங்க பொருள். கையால் வீர செயல்களை செய்யும் யானை போன்ற. ரைட், வெரி குட், வெரி குட். ஐவீர் அப்படின்னா இங்க ஐவீர் ஐந்து. யார சொல்ற? ராமன், இலக்குமணன், பரதன், ஓகே, சத்ருகன், குகன். ரைட், வெரி குட், வெரி குட். அகலிடம் அப்படின்னா அகலிடம். அகன்ற நிலவுல அகன்ற இடம், பெரிய இடத்தை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? அகலிடம்னு சொல்லுவோம். ரைட், ரைட். கோசலை வந்து தன் பிள்ளைகளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றான் இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, கோசலை தனது பிள்ளைகளை எவ்வாறு ஆறுதல் சொல்லி தேற்றுகின்றாள் அப்படின்னு கேட்டா எப்படி எழுதுவீங்க பிள்ளை? ஒரு ஆள் சொல்லுங்க பாப்பா. புதல்வர்களே, ஹலோ. இனி துன்பத்தால வருந்தவானாம். அதுக்காக சார். வெரி குட் ரிஷாட், நீங்க உங்களுக்கு நல்லா கேப்சர் பண்ற ஒரு மைண்ட் இருக்குது, படிங்க. ரைட்டா, நல்ல 7 இன்ஷால்லா. ரைட், வேற ஒரு ஆள் சொல்லுங்க பாப்பா. ரிஷாட் சொன்னது தொடர்ந்து சொல்லுங்க. ஒரு ஆள். ரிஸ்லா, ஆயிஷா, நஹ்மா, ரிஃபாஸ். சீக்கிரனா ரிஃபாஸா? இன்னொரு 10 நிமிஷத்துல மரா கட்டாவும் பிள்ளைகள். மரா ஜாயின் ஆகிறவங்க ஜாயின் ஆகுங்க இன்ஷால்லா. துஷாந்தனி, சொல்லுங்க பாப்பா. யாராவது ஒரு ஆள் ஆனந்த் சார் சொன்ன தலைப்பு கேள்வி. சொன்னதா? கேள்விக்கு பதில் சொன்னோம் தானே. வாய் வந்தா முத்து கொட்டிடும், கதைச்சிடாங்க. சரியா? ரைட். புத்திரர்களே, அப்ப எப்படி சொல்றாங்கன்னா, கோசலை வந்து இந்த பரதன், சத்துருக்கன், குகனை பார்த்து சொல்றா. எப்படி? பிள்ளையில நீங்க என்ன செய்யாங்க, கவலைப்படாதீங்க. உண்மையான வீரர்களான யார் யாரு, ராமனும் லக்வனும் காட்டுக்கு வந்து ஒரு விதத்தில் நல்லதா போச்சு. விளங்குதா? ஏண்டா காட்டிற்கு சென்றபடியால தான் என்ன செஞ்சு இந்த குகன், அதாவது மலைகளை போன்ற வலிமையுடைய தோள்களை உடையவனும் வேற என்ன, அதாவது யானையில துதுக்கி வேலை செய்யக்கூடிய அந்த ஆண் யானைகளை போன்ற ஒத்தவனுமான இந்த குகன் ஒருத்தன் உங்களுக்கு சகோதரனாக கிடைச்சிருக்கிறான். அப்ப நீங்க இது வந்து ஒரு நன்மையா போச்சு. நீங்க இது பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஒரு விதத்துல காட்டுக்கு வந்தது என்ன செஞ்சு நல்லதாகத்தான் போச்சு அப்படின்றதாக இப்போ அறிவுரை, அதாவது என்ன சொல்ற, வாழ்த்துறை சொல்றதாக இது நல்லது. ரைட்டா? ஓகே. இதுல பிள்ளைகள் இப்படி ஒரு கேள்வி கேட்ட என்ன செய்வீங்க? அதாவது குகனின் சிறப்பு வெளிப்படுமாற்றை விளக்குக அப்படின்டா. மலை போன்ற எப்படி சொல்ல? மலை போன்ற ஓகே, வெரி குட். யானை போன்ற. ரைட். துதிக்கையால் வேலை செய்ய, அதாவது ஆண் யானையை ஒத்த வலிமையுடையவன் அப்படின்றதாக சொல்றாங்க. வெரி குட், நல்ல பிள்ளைலாம். ரைட், அடுத்த பாட்டு போமா? தூக்கம் வருதா பிள்ளைகளுக்கு? வருது, ஆனா சரி கொஞ்ச நேரம் நிக்கிறீங்கன்னா தண்ணி கொண்டு கிட்ட வச்சுதான் சார் இருக்கிறேன். தூக்கம் வந்தா மூஞ்சி கூத்த. வெரி குட், வெரி குட். இவ்வளவு நல்ல பிள்ளைகளா, பரவாயில்லையே. ரைட், ஓகே. அடுத்தது பார்ப்போம். இப்ப முதலாவது கோசலையை அறிமுகம் செய்து விட்டான். இப்ப கோசலையை அறிமுகம் செஞ்சு அவள் கதைச்சதெல்லாம் முடிஞ்சு. 3 பாட்டு கோசலையை பத்தி முடிஞ்சு. அடுத்தது யார் அறிமுகம் செய்யறாண்டா? சுமித்திரையை அறிமுகம் செய்யறா. அடுத்தது யார் அறிமுகம் செய்யறா? சுமித்திரையை அறிமுகம் செய்யறா. நான் நினைக்கிற மாதிரி இவன் இலக்குவனண்ட அம்மாவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பேஜ் மாத்திரமே, வெயிட் பண்ணுங்க. மாஹிர் பேத்துட்டான் நினைக்கிறானா? தூக்கம் போல. மாஹிர் சத்தமே இல்ல. ரைட், ரைட். கைக்க தேவையில்ல மாஹிர், பரவாயில்ல. ரிஜிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்டா? ரைட், ஓகே. பாருங்கம்மா, 5வது. அப்ப சுமித்திரையை அறிமுகம் செய்யற ஒரு பாடல் தான் இந்த 5வது பாடல். ரைட். அறந்தானே என்கின்ற
அறந்தானே என்கின்ற அயல் நின்றாள் தன்னை நோக்கி ஐய அன்பின் நிறைந்தாளை உரையென்ன நெறித்திறம்பா தன் மெய்யை நிற்பது ஆக்கி இறந்தான் தன் இளந்தேவி யாவர்க்கும் தொழுகுலமாம் ராமனின் பின்பு பிறந்தானும் உலனென்ன பெரியதாய் தன்னை பயந்த பெரியாள் என்றான் அப்படின்றதாக சொல்லியிருக்காங்க. ரைட். இதுல உங்களுக்கு தெரியும் அரும்பதங்கள்ல அறம்டா வந்து தர்மம் அப்படின்றதாக நாங்க சொல்லுவோம். நெறி திறம்பா அப்படின்ற ஒரு இடம் இருக்குதானே. நெறி திறம்பா அப்படின்றது வந்து நெறின்றது வந்து இந்த உண்மைக்கு தான் நெறியில உண்மை தவறாம போறதுக்கு தான் நெறி திறம்பாண்டா உண்மையின் பக்கம் போறது, அதாவது சத்திய வழியில நடக்கிறத நாங்க சொல்லுவோம். என்னாண்டு நெறி திறம்பான்னு சொல்லுவோம். மெயின்டா உண்மை வாய்மைன்றதாக நாங்க சொல்லுவோம். தொழுக்குலம் அப்படின்ற என்னன்ற வணங்குகின்ற குலதெய்வம். தொழுக்குலம் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. வணங்கக்கூடியது குலதெய்வத்துக்கு தான் இங்க தொழுகுலம் அப்படின்றதாக சொல்றோம். பிரியாதான் அப்படின்னா பிரியாதவன் அப்படின்றத சொல்றோம். பயந்தன்றது வந்து இன்னைக்கு பயப்படுறதுக்கான இது இல்ல. பயந்த அப்படின்னா பெற்றெடுக்கிறதுக்கு சொல்றது. பயந்தன்றது வந்து இங்க பயப்படுறது இல்ல, பெற்றெடுக்கிறது, அதாவது ஈன்றெடுக்கிறத பத்தி சொல்ற ஒன்றாக நாங்க இந்த இடத்துல பாக்குறோம். ரைட்டா? அப்ப இப்ப வந்து கோசலையே பார்த்து முடிஞ்சு அடுத்தது பாக்குறான். அப்ப அடுத்த பெண்ணை பார்க்கக்குள்ள வந்து இவள் வந்து ஒரு தரும தேவதையா, ஒரு அறம் வழியில இருக்கக்கூடிய ஒரு தரும தேவதையோ அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு நிக்கக்கூடிய தர்ம தேவதையாண்டு சொல்றபடியாக நிக்கக்கூடிய சுமித்திரைய பார்த்து இவனோட தர்ம தேவதையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தியாக விளங்கக்கூடிய அந்த சுமித்திரைய யாரு பாக்குறா? குகன் பார்த்து அன்புண்டா யாரு, அன்புக்கு வடிவம் கொடுத்தா யாருக்கும் அப்ப அன்பின் வடிவமாக இருக்கக்கூடிய இது யாரு? அன்பின் வடிவம் அன்புண்டா இவத்தான், அப்படி அது மாதிரி இருக்கிறாவே இவ யாரு அப்படின்னு யாரு கேக்குறா? குகன் வந்து பரதன்ட்ட கேக்குறான். அப்ப அடுத்தது சொல்றாங்க. இப்ப வந்து தசரதன் வந்து இறந்துட்டான். தசரதன் வந்து என்ன செஞ்சுட்டான்? செத்து போயிட்டான். அப்படின்னா அந்த ராமன் இல்லைன்ற கவலையிலேயே என்ன செஞ்சுட்டான்? செத்து போயிட்டான். அப்ப அந்த இதுல அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? எல்லாம் சேர்ந்து ராமனை அழைச்சிட்டு போறதுக்காக காட்டுக்கு வராங்க. ரைட்டா? அப்ப இந்த இடத்துலதான் இந்த பாட்டு வருது. அப்ப அந்த பாட்டுல முதலாவது சொல்றாங்க என்ன? கோசலையை பத்தி சொல்லிட்டாங்க. இப்ப சுமித்திரையை பத்தி சொல்றாங்க. சுமித்திரையை பத்தி சொல்லக்குள்ள சொல்றாங்க, சுமித்திரை யாருன்னா தர்ம தேவதையா இவள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அதாவது தர்ம தேவதையோ சாரி அப்ப தர்ம தேவதையோன்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய இவள் யாரு அப்படின்னு குகன் கேட்கக்குள்ள சொல்றான். குகன் பார்த்துட்டு சொல்றான், அன்பின் வடிவமா இருப்பா. அன்புக்குன்னு ஒரு வடிவம் கொடுத்து இவள் மாதிரி தான் இருப்பா. அப்ப அன்பின் வடிவமோ தெரியா, இவ யாரு அப்படின்னு யாரு கேட்கிறா? பரதனை பார்த்து குகன் கேட்கிறான். அப்ப அந்த பரதன் சொல்றான், பரதன் என்ன சொல்றான்? அதாவது உண்மை வழியில நின்று, சத்திய வழி ஏதோ உண்மை எப்படியோ உண்மையான பக்கம் நின்று, ரைட்டா? உண்மையான பக்கம் நின்று வாய்மையை நிலை நாட்டி, உண்மைய சத்தியத்தை பேசி வாய்மையை நிலை நாட்டி ஆட்சி செஞ்சுட்டு செத்து போன, உயிர் தியாகம் செஞ்ச தசரதன் இருக்கிறானே, அவன் 2வது மனைவி தான் இந்த சுமித்திரை அப்படின்றதாக சொல்றாங்க. அப்ப தசரதன் பத்தி சொல்லக்குள்ள சொல்றாங்க, உண்மையின் வழி நின்று சத்திய வழியில ஆட்சி செஞ்சு உயிர் தியாகம் செஞ்சவன். விளங்குதா? உண்மை வழியில நின்று சத்திய வழியில ஆட்சி செஞ்சு உயிர் தியாகம் செஞ்சவன் தான் யாரு? இந்த தசரதன். இந்த தசரதன் 2வது மனைவி தான் இந்த சுமித்திரை. விளங்குதா? அதாவது இளைய பட்டத்து ராணி அப்படின்றதாக சொல்றாங்க. அப்ப